الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. لا சொல்லுங்க الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر كبيرا والحمد لله كثيرا فسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ورمضان شهر أمتي أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் உத்தம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்தமான அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலமாக உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒரு புனிதமான மாதத்தை, ஒரு புனிதமான நேரத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் எல்லா விதமான வலிமைகளையும் உடல் வலிமைகளையும் மன வலிமைகளையும் தந்தல்வானாக. மேலும் யார் யாரெல்லாம் நோயாய்ப்பட்டு இந்த ரமலானிலே நோன்பு நோக்காமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்து அவர்களுக்கும் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை தருவானாக. மேலும் யார் யாரெல்லாம் இந்த நோயின் காரணமாக நோன்பு வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நோன்பு நோற்றதனுடைய அல்லாஹ் அந்த கூலியை தருவானாக. மேலும் இந்த நாட்களிலே நல்ல நல்ல அமல்களை செய்து இறைவன் நம்மை பொருந்தி கொண்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் இந்த ரமலானுடைய இந்த நோன்பை பற்றி குர்ஆனில் பேசும் பொழுது குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்கள் மீது அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு நிறுத்திரல்ல. உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நோம்பினுடைய அந்த வசனத்தை முடிக்கும் போது லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பை நம்ம கொடுத்திருக்கோம், உங்க மேல கடமையாக்கி இருக்கோம். எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. நீங்க பயபக்தியாளர்களாக, முத்தகீன்களாக, இறைவனை அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவதற்காகத்தான் இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றோம். இந்த நோன்பை உங்கள் மீது நாம் விதியாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அப்ப இந்த நோன்பு என்பது நம்முடைய இறையச்சத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும்.
ஆனால் நம்ம முத்தகீன்களாக வாழ வேண்டுமா? அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை பயபக்தியோடு நாம் வணங்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டுமா? நோம்பினை கரெக்டாக சரியான முறையிலே நோக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அப்போ நோம்பின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பய அச்சம் ஏற்படுகிறது. அது எப்படிங்க ஏற்படுது? அதாவது சாப்பாடு இருக்கும், தண்ணியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தும் கூட சாப்பிடாம இருக்கும்ல, இதுதான் தக்குவா. எல்லாம் இருக்கும், எல்லாம் இருந்தாலும் அதை பயன்படுத்தாமல் இறைவனுக்காக தவிர்த்து நடக்கிறோமே, இதுதான் தக்குவா. இதுதான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியது. அல்லாஹ் இந்த உலகத்திலே நல்லவைகளையும் தந்திருக்கின்றான், தீய விஷயங்களையும் தந்திருக்கின்றான். தீய விஷயங்களை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும். இதுதான் தக்குவா. இதுதான் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். இறைவன் இந்த நோம்பின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு முத்தகீன்களாக பயபக்தியாளர்களாக மாற்றுவதற்கு தான் அல்லாஹ் இந்த நோன்பை தந்திருக்கிறான். ஆனால் இந்த நோம்பு நோக்கும் போது எப்படி நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறோமோ, அதே போல நோம்பு வைக்கும் போது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். அல்லாஹ் நம்ம எந்த ஒரு தவறான விஷயங்கள் செஞ்சாலும் அல்லாஹ்விடத்துல அதுக்கு கடுமையான தண்டனை இருக்குதுன்றத நம்ம மனசுலயும் பதிய வைக்கணும். நம்ம மனசுல நோன்பு வச்சுட்டு எல்லா பாவங்களும் செய்யக்கூடாது, பாவகரமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இந்த பாவகரமான விஷயங்களை தவிர்த்து நடந்தால்தான் நம்முடைய தக்குவாவும் சரி, நம்முடைய நோன்பும் சரி, அது ரொம்பவும் உயர்ந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த நோன்பு எப்படி வந்துச்சு? நோம்பினுடைய ஹிஸ்டரி என்ன? கிதாபுகள்ல எழுதுறாங்க, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்துக்கு வந்தாங்க. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரத்துல இருந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். அவங்க சாப்பிட்டுருவாங்க, உடனே பூமிக்கு வந்துருவாங்க. அப்படி அவங்க பூமிக்கு வந்த பிறகு அல்லாஹ்விடத்துல அழுது தௌபா செய்வாங்க. அழுது அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வாங்க. அவங்க தௌபா எல்லாம் மன்னிக்கப்பட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமியில இப்படி கையை வச்சுக்கிட்டு, வயிற்றுல இப்படி கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ரொம்ப உட்கார்ந்து இருந்தாங்க. உடனே வானத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன ஆதமே, என்ன ஆச்சு, என்ன பண்ணுது உடம்புக்கு அப்படின்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, வயிறெல்லாம் ஒரு மாதிரி புரட்டுது, வயிறெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடன எல்லாத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா ஜூஉன் யா ஆதம், ஆதமே இதுதான் பசின்னாங்க. பசி எடுத்தா வயிறெல்லாம் ஒரு மாதிரி புரட்டும், வயிறெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கும், சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு பசி ஏற்படலை. சொர்க்கத்திலையும் அவங்களுக்கு பசி ஏற்படலை, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த பிறகும் அவங்களுக்கு பசி ஏற்படலை. ஏன்னா சொர்க்கத்துல சாப்பிட்ட அந்த உணவனுடைய அது வயிற்றுல இருந்ததுனால அவங்களுக்கு உலகத்திலையும் கொஞ்ச நாட்கள் அவங்க தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வரைக்கும் எந்த விதமான பசியும் இல்லை. அப்பதான் முதல்ல பசி வருது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்துக்கு போனாங்க. வானத்துக்கு போய் அந்த கோதுமையினுடைய வித்துக்கள் எல்லாம் எடுத்து வந்தாங்க, விதைகள் எல்லாம் எடுத்து வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அது கொடுங்க, நான் சாப்பிடுறேன்னாங்க அந்த விதைகளை. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவசரப்படாதீங்க, நான் சொல்லும் போது சாப்பிடுங்க அப்படின்னாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார வச்சுட்டு, ஏன்னா பசியோடு இருக்கிறாங்க, இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மாட்டை கூட்டு ஏர் உளுந்தாங்க. அந்த வயலை ஏர் உளுந்து அதுக்கடுத்து அந்த விதைகளை விதைச்சாங்க. அந்த விதைகளை விதைச்சாங்க. 1 மணி நேரத்துல அந்த விதைகள் எல்லாமே அறுவடைக்கெல்லாம் தயாராகிடுச்சு. 1 மணி நேரத்துல. அது எப்படிங்க 1 மணி நேரத்துல விதையை விதைச்ச உடனே அது எப்படி அறுவடைக்கு தயாராச்சு அப்படின்னாக்கா அதுக்கு விளக்கங்கள் இருக்கு. ஏன்னா இங்க விவசாயம் பண்றது மலக்கு, மனிதர் அல்ல. மனிதர்கள் விவசாயம் பண்ணினாக்கா 1 வருஷம் ஆகும். ஆனா இது விவசாயம் பண்றது மலக்கு. அது மட்டுமல்ல, அதனுடைய அந்த வித்துக்கள் என்பது அது சொர்க்கத்திலிருந்து வந்தது, சொர்க்கத்தினுடைய வித்துக்கள் அது. எனவே 1 மணி நேரத்துல அறுவடைக்கு எல்லாமே அறுவடை பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, கொடுங்க சாப்பிடுறேன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவசரப்படாதீங்க, நான் சொல்லும் போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதுல உள்ள கோதுமையெல்லாம் எடுத்து அதை எல்லாத்தையும் ஒரு திருகை எடுத்து வந்தாங்க. அந்த காலத்துல திருகன்னாக்கா
இப்போ தெரிய மாட்டேங்குது. இப்போ யார் திருகைன்னு சொன்னாலே எல்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. திருகைன்னா அந்த அந்த கோதுமை, இந்த மாவு, இந்த உளுந்து இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய, அரைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது. அதுல என்ன செஞ்சாங்க, கோதுமை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதை ஒரு மாவா ஆக்கி அதுல தண்ணியை ஊற்றி குழச்சி ஒரு ரவுண்டா உருண்டையா வச்சிருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, கொடுங்க கொடுங்க சாப்பிடுறேன், ரொம்ப பசியா இருக்கு கொடுங்கன்னாங்க. இப்போ நம்மளுக்கே ஒரு சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தாலே பசியை பொறுக்க முடியலல்ல. அவங்க திடீர்னு சொன்னவொடனே இல்லை அவசரப்படாதீங்க, நான் சொல்லும் போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு கல்லை வச்சு அந்த கல்லில் ஒவ்வொரு மாவையா எடுத்து ரொட்டி சுட்டு சுட சுட அந்த ரொட்டியை எடுத்து என்ன செஞ்சாங்க, பாத்திரத்தில் தட்டில் வச்சாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, கொடுங்க சாப்பிட்ற இது கொடுப்பையா கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவசரப்படாதீங்க, சூரியன் மறைஞ்ச பிறகு சாப்பிடுங்க, சூரியன் மறைஞ்ச பிறகு சாப்பிடுங்க. ஏன் சூரியன் மறைஞ்ச பிறகு? ஆமா, சூரியன் மறைஞ்ச பிறகு நீங்க சாப்பிட்டா காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தீங்கல்ல, இது நோம்பினுடைய லிஸ்ட்ல வந்துடும். ஆனால் இப்படிதான் நோன்பு. நோன்பு என்னன்னாக்கா சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். சூரியன் மறைஞ்ச பிறகு என்ன செய்யணும், அந்த நோன்பை முடிச்சிடணும். அப்படி இதுதான் நோன்புன்னு சொல்லி அப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ்வின் மூலமா. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இது எனக்கு மட்டுமா அல்லது என்னுடைய சந்ததியக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், இதுதான், இந்த மாடல் தான் உங்களுக்கும் உங்களுடைய சங்கதியாக யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த அனைவர்களுக்கும் இதுதான் மாடல், இப்படிதான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி தந்தாங்களாம். அப்போ நோன்பு, அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக இருந்ததோ அதே போலதான் உங்கள் மீதும் கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ இந்த நோன்பு என்பது அது நம்முடைய முன்னாடி உள்ள உம்மத்திலிருந்தே கடமையாக்கப்பட்டிருந்தது. முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு கூட அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உம்மத்திற்கு இந்த ரமலானுடைய நோன்புகள் இருக்கிறது, இது மிக மிக நன்மைகளை தரக்கூடியது. இந்த மாசத்துல அல்லாஹ் நரகத்துடைய வாசல் எல்லாத்தையும் மூடிடுறான். எல்லா நரகத்துடைய வாசலும் மூடப்பட்டிருக்கு. எல்லா ஷைத்தானுக்களும், அதுவும் எப்படிப்பட்ட ஷைத்தான், மரதத்து ஷயாத்தின் வருது, மூர்க்கத்தனமாக மக்களை வலிக்கெடுத்தே தீர்வேன்ற மாதிரியான இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு கூட அல்லாஹ் இந்த மாசத்துல அவர்களுக்கு விளங்கிட்டு யாரையும் எந்த தொந்தரவும் தொந்தரவும் செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் அவர்களே கட்டி போட்டு அந்த சங்கிலியை வைத்து கட்டி விடுகின்றான். அப்போ அவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் இது. எனவே இந்த மாதத்திலே சின்ன சின்ன காரணத்தை சொல்லி நோன்புகளை விட்டு விடாமல் இந்த நோன்புகளை முழுமையாக நோக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய தக்குவாவை நம்முடைய பயபக்தியாளர்களாக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஆக்கியல்வானாக. மேலும் இந்த ரமலானை போன்று நிறைய ரமலான்களை அடைந்து நல்ல அமல்களை புரிந்து அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.